அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. இந்த வீடியோவில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 10 பார்க்கலாம். 2 எண்கள் 3:8 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணிலும் 8ஐ சேர்த்தால் அந்த விகிதம் 1:2 மாறும். ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 4ஐ கழித்தால் விகிதம் பின்வருமாறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3:8 அப்படின்ற இருக்க விகிதத்தில் 8 கூட்டினால் ஒவ்வொரு எண்ணிலும் 8 கூட்டினா 1:2 மாறுது அப்படின்றாங்க. இதை நம்ம சமன்பாடாக ஈக்குவேஷனாக எழுதுகிறோம். 3x கூட்டல் 8 பை 8x கூட்டல் 8 ஈக்குவல் 1/2 அப்படின்னு மாறுதுன்றாங்க. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், பெருக்கல் பண்ணிக்கிறோம். 6x கூட்டல் 16 ஈக்குவல் டு 8x கூட்டல் 8x. இது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 8x கழித்தல் 6x ஈக்குவல் டு 16 கழித்தல் 8. அப்போ 2x அப்படின்றது 8 இருக்கும். அப்போ 1x அப்படின்றது 4. அப்போ அந்த எண்கள் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 12 32 இருந்திருக்கும். இதிலிருந்து 4 கழித்தோம் அப்படின்னா 8/28 இருக்கும். இதை சுருக்கணும் அப்படின்னா 2 7 27. அப்போ 2:7 அப்படின்றது சரியான விடை. ஆப்ஷன் 3 சரியான விடை. x/y/z ஈக்குவல் டு 3:4:5 என்றால் x/y/z/z/x இன் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது x அப்படின்றது 3 ஆகவும் y அப்படின்றது 4 ஆகவும் z அப்படின்றது 5ஆக வச்சு இந்த கணக்கு நம்ம போடணும். ஃபஸ்ட்டு இந்த விகிதத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ x/y அப்படின்னா 3/4 y/z அப்படின்னா 4/5 z/x அப்படின்னா 5/3. இப்போ இந்த 3 நம்பருக்கும் நம்ம மீசிமா எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3×5 பாஞ்சு 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 60. இந்த 60ல் எத்தனை 4 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். இது 15 டைம் அப்படின்னா இதுவும் 15 டைம். 15 3 45. இது 12 5 இருக்கும். 12 4 48. 3 20 தானே இருக்கும். 25 அப்படின்றது 100. அப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க, விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 48:100 என்பது சரியான விடை. ஆப்ஷன் 2 சரியான விடை. 2 எண்கள் முறையே 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணும் 25ஆல் குறைக்கப்பட்டால் விகிதம் 3:4 மாறும். மிகப்பெரிய எண்ணை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4:5 அப்படின்ற ரேஷியோவில் இருக்க எண்ணிலிருந்து ஒவ்வொரு நம்பரில் இருந்தும் 25 கழிச்சா நமக்கு புதிதாக 3:4 அப்படின்ற ரேஷியோ கிடைக்குது அப்படின்றாங்க. மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்றாங்க. முதல்ல இதை ஈக்குவேஷன் படி எழுதுனா 4x கழித்தல் 25 5x கழித்தல் 25. புதுசாக நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 3/4 அப்படின்னு கிடைக்கிது. இது அப்படியே பெருக்கிக்கலாம். இது இந்த பக்கம் வரப்போ 16x கழித்தல் 100 ஈக்குவல் டு 15x கழித்தல் 75. இது அப்படியே இந்த பக்கம் வரும், இது இந்த பக்கம் வரும். அப்போ ஒரு x 25 அப்படின்றாங்க. இங்கே மிகப்பெரிய எண் அப்படின்றது 5. அப்போ 5x ஈக்குவல் டு 25 பெருக்கல் 5 125 என்பது சரியான விடை. ஆப்ஷன் 2 125 என்பது. ஒரு பையில் 2:3:5 என்ற விகிதத்தில் 50 பைசா 25 பைசா மற்றும் 20 பைசா நாணயங்கள் உள்ளன. ரூபாய் 550 உள்ளது.
50 பைசா மற்றும் 20 பைசா நாணயங்கள் பங்களிக்கும் தொகைகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:3:5 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20 பைசா, 25 பைசா, 20 பைசா, மொத்த தொகை 550. இங்கே வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ 2x 3x 5x அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து எத்தனை நாணயங்கள் அப்படின்றதுக்கு 2x. ₹1 பார்த்தீங்க அப்படின்னா 2.50 பைசா இருக்கும். அப்போ இன்ட்டு 1/2 ரேஷியோ 3x. 25 பைசா, ₹1 4.25 பைசா இருக்கும். அதனால் 1/4. அடுத்து 5xல் ₹1 5 20 பைசா நாணயங்கள் இருக்கனால 1/5 அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த 2க்கு இந்த 2ம், இந்த 5க்கு இந்த 5க்கும் அடித்தாலும் அப்போ என்ன ரேஷியோவில் அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்க 1x 3x/4 அடுத்து 1x அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசாவுக்கும் 20 பைசாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒரே அளவில் இருக்குது. நமக்கு 0 அப்படின்றது தான் ஆன்சர். இது உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலன்னா இதை நம்ம ஈக்குவேஷனாகவே நம்ம கிளியர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 1x கூட்டல் 3x/4 கூட்டல் 1x ஈக்குவல் டு 550. இதுக்கு பொதுவாக 4 நம்ம எடுத்துக்கிட்டு 4ல் கீழே 4 தான் இருக்கும். அப்போ 4x கூட்டல் 3x கூட்டல் 4x ஈக்குவல் டு 550 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 அந்த பக்கம் போயிடும். அப்போ 11x ஈக்குவல் டு 550 பெருக்கல் 4 ஒரு தரம் 5 தரம் 50. 50 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 200 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 1x அப்படின்னா ₹200. இங்கே 3/4 அப்படின்னா 600 அடித்தா 4ஆல் அடித்தோம் அப்படின்னா ₹150. இது ₹200. அப்போ நமக்கு அதாவது 50 பைசாவிற்கும் 20 பைசாவிற்கும் இடையிலான வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 0 என்பது சரியான விடை. பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையிலான விகிதம் 7:11 ஆகும். அப்பள்ளியில் 3420 மாணவர்கள் உள்ளனர் எனில் அப்பள்ளியில் உள்ள மாணவிகள் எத்தனை பேர்? அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மட்டுமே உள்ளனர் அப்படின்னு இருக்காங்க. இங்கே என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 7:11 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கணும். கூட்டினா நமக்கு 18. அப்போ 3420 வகுத்தல் 18. அங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாணவிகள் கேட்டிருக்காங்க. மாணவிகள் அப்படின்றது 11 பேர். இப்போ பெருக்கல் 11 அப்படின்றது நமக்கு சரியான விடை வரும். 2 தரம் 3 மீதி 7 8 380. இதையும் நம்ம 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 190. 190 11ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2090 மாணவிகள் உள்ளனர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் 2 2090 என்பது சரியான விடை. ஏ மற்றும் பி ஆகியோரது வருமானத்தின் விகிதம் 7:8 ஆகும். மேலும் பி மற்றும் சி ஆகியோரது வருமானத்தின் விகிதம் 8:11 ஆகும். ஏ மற்றும் சி ஆகியோர் ஈட்டிய வருமானத்தின் வித்தியாசம் ₹800 எனில் அவர்கள் 3 பேரும் ஈட்டிய வருமானத்தின் கூட்டுத்தொகை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிக்கும் சிக்கும் இருக்க ரேஷியோவை கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஏபிசியோட மொத்த ரேஷியோவை நம்ம கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ 7 8 8
11. இது எப்படி பெருக்கணும் அப்படின்னா மொதல் நம்பரையும் மிடில் இருக்க நம்பரையும் கடைசி நம்பரையும் அப்படியே பெருக்கிக்கணும். 7 8 56, 8 8 64, 8 11 88. இதை அப்படியே சுருக்கணும் அப்படின்னா 7 தரம் 8 தரம் 11 தரம், அதாவது 7:8:11 அப்படின்ற இதில் வரும். இதில் வந்து ஏக்கும் சிக்கும் ஆன வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 7க்கும் 11க்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 4x. இந்த 4x அப்படின்றது 800 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ x அப்படின்றது 800 வகுத்தல் 4 அடித்தோம் அப்படின்னா 200 வரும். இங்கே மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னா 7x 8x 11x மொத்தத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 26 வரும். இப்போ 26x = 200 பெருக்கல் 26 மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 5200. அப்போ ஆப்ஷன் 1 5200 என்பது சரியான விடை. 3 வெவ்வேறு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை 2:3:3 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்கள் 60%, 30%, 20% குறைந்துள்ளனர். மாணவர்களின் எண்ணிக்கையின் புதிய விகிதத்தை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாணவர்களோட எண்ணிக்கை என்ன விகிதத்தில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:3:3 இருந்திருக்கு. அதாவது 2x 3x 3x அப்படின்னு இருந்திருக்கு. இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்கனால நம்ம இந்த எக்ஸ்ன்றதை 100ஆகவே வச்சுக்கலாம். அப்போ 200 300 மாணவர்கள் 3 பள்ளியில் இருந்திருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60%, 30%, 20% குறைந்துள்ளனர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ 200க்கு 60% அப்படின்னா 200 வகுத்தல் 100 பெருக்கல் 60 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு 120 வரும். அப்போ 200 கழித்தல் 120 300. 300க்கு 30% அப்படின்னா நமக்கு 90 வரும். அதே மாதிரி 300க்கு 20% அப்படின்னா 60 வரும். அப்போ இதை நம்ம கழித்தோம் அப்படின்னா 80 210 240 வரும். இதில் இந்த காமனாக இருக்க 0 மட்டும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா 8:21:24 அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் 3 8:21:24 என்பது சரியான விடை. 4 எண்களும் 8:7:5:13 என்ற விகிதத்தில் உள்ளன. பெரிய மற்றும் சிறிய எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 4800 ஆகும். அப்படி என்றால் சிறிய எண்ணின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறிய எண் அப்படின்றது 5 சொல்லியிருக்காங்க. பெரிய எண் அப்படின்றது 13 சொல்லியிருக்காங்க. அப்போ சிறிய எண்ணுக்கும் பெரிய எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம் அப்படின்னா 13 கழித்தல் 5 நமக்கு வந்து வித்தியாசம் 8. அந்த வித்தியாசம் அப்படின்றது வந்து 4800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4800 வகுத்தல் 8. சின்ன எண் மதிப்பு கேட்டிருக்காங்க. சின்ன எண் அப்படின்றது 5. அப்போ பெருக்கல் 5 1 8 6 8 48 0 0. அப்போ 600யும் 5யும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 3000 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 2 3000 என்பது சரியான விடை. ஏ மற்றும் பி ஆகியோரின் வருமானம் 5:7 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களின் செலவு 1:1 என்ற விகிதத்தில் உள்ளது. ஏ ஆனவர் ரூபாய் 2000 மற்றும் பி ஆனவர் ரூபாய் 4000 சேமிக்கிறார் என்றால் ஏயின் வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இவங்களோட வருமான விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 5:7ன்னு சொல்லியிருக்காங்க. செலவு வந்து ஈக்குவலாக 1:1ன்னு சொல்லியிருக்காங்க. செலவு போக தான் மீதி சேமிச்சிருக்காங்க. எவ்வளோன்னா 2000 4000. அப்போ நம்ம வந்து செலவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேமிப்பை வந்து கழிச்சா போதும். அப்போ 5x கழித்தல் 2000 பை 7x. அவர் 7x சம்பாதிக்கிறாரு. அதில் சேமிப்பு வந்து 4000 போச்சு அப்படின்னா அவர்களோட செலவு விகிதம் என்ன அப்படின்னா 1/1 இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை அப்படியே கிராஸாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா
5x மைனஸ் 2000 ஈக்குவல் டு 7x மைனஸ் 4000. அப்போ 2x அப்படின்றது 2000. அப்போ 1x அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபாய். இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏயின் வருமானம் என்ன அப்படின்றாங்க. ஏயின் வருமானம் 5x. அப்போ 5x அப்படின்றது 5000 ரூபாய். அப்போ ஏயின் வருமானம் ஆப்ஷன் 1 5000 என்பது சரியான விடை. ஒரு விகிதத்தில் 1வது மற்றும் 4வது உறுப்பின் பெருக்கல் பலன் 70 மற்றும் 2வது மற்றும் 3வது உறுப்பின் பெருக்கல் பலன் 3.5x ஆகும் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஒரு ரேஷியோ இருக்குது அப்படின்னா 4 நம்பர் இருக்க ரேஷியோ, அதாவது A B C D இப்படின்னு ரேஷியோ இருக்குன்னா முதல் எண்ணுக்கும் 4வது எண்ணுக்கான பெருக்கல் பலன் எப்பவுமே 2வது மற்றும் 3வது எண்ணின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். அதாவது AD ரேஷியோ ஈக்குவல் டு BCயாக இருக்கும். இப்போ ஏடியோட பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு இருக்காங்கன்னா 70ன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு பிசியோட பெருக்கல் பலன் 3.5x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது இந்த பக்கம் வரும். 70 வகுத்தல் 3.5 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இதை இதால் அடித்தோம் அப்படின்னா 20 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 20. ஆப்ஷன் 4 20 என்பது சரியான விடை. இந்த வீடியோவில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 10 பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.